வணக்கம். தமிழகத்தோட வானிலை அடுத்த சில நாட்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது எங்கெல்லாம், எப்போ, ஏன் பெய்ய போகுதுங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். வரப்போற இந்த சில நாட்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்க போகுது. தமிழகத்துல ஆட்டம் ஆரம்பிக்கிறது. இது நான் சொல்ற வார்த்தை இல்ல, வானிலை ஆய்வு மையமே இப்படிதான் இந்த நிகழ்வை வர்ணிக்குது. இதிலிருந்தே தெரியுது இல்லையா, இது ஒரு சாதாரண மழைக்காலம் இல்ல, ஒரு பெரிய வானிலை மாற்றம் இன்னையிலிருந்து ஆரம்பமாகுது. இதுவரைக்கும் அங்கங்க லேசா தூறிட்டு இருந்த மழை இனி அப்படி இருக்காது. மாநிலத்தோட பல மாவட்டங்கள்ல பரவலாகவும் ரொம்ப தீவிரமாகவும் பெய்ய போகுது. இந்த பெரிய மாற்றத்தை இன்னிலிருந்து நாம உணர ஆரம்பிப்போம். சரி, முதல்ல வட தமிழகத்தோட நிலைமை என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துரலாம். கடலோர மாவட்டங்கள்லேருந்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வட தமிழகத்தோட கடலோர பகுதிகளை பாத்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், அப்புறம் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மிதமான மழை தான் எதிர்பார்க்கப்படுது. இப்போ உள் மாவட்டங்களை பார்க்கலாம். இங்கேயும் மழைப்பொழிவுல ஒரு தெளிவான வித்தியாசம் தெரியுது. ஒரு பக்கம் சேலம், திருவண்ணாமலை, ஈரோடு, திருப்பூர் மாதிரி மாவட்டங்கள்ல கனமழையிலிருந்து பரவலான கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி மாதிரி மாவட்டங்கள்ல மிதமான மழைதான் பதிவாகும்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களோட நிலவரத்தை பார்க்கலாம். இங்க வட தமிழகத்திலிருந்து வானிலை அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. டெல்டா மாவட்டங்கள்ல மழை அப்படியே விடாம பெய்யாது, விட்டு விட்டு தான் பெய்யும். ஆனா நாகை, மயிலாடுதுறை மாதிரியான கடலோர பகுதிகள்ல கனமழைக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை இன்னைக்கு மழை பெய்யலேன்னு நினைக்காதீங்க, 8ஆம் தேதிக்குள்ள நிச்சயம் கனமழை உண்டுன்னு உறுதியா சொல்றாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை பார்க்கலாம். ஒரு பக்கம் தென் மாவட்டங்கள்ல ராமநாதபுரத்துல மட்டும்தான் கனமழை எதிர்பார்க்கப்படுது. மத்த மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்டு மேகமூட்டத்தோட தான் காணப்படும். ஆனா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா நீலகிரி, கோயம்புத்தூர் மாதிரியான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல நல்ல வெயில் அடிக்குமா, காலையில பனிப்பொழிவும் இருக்குமா. இதுதான் வடகிழக்கு பருவமழையோட ஒரு சுவாரஸ்யமான இயல்பு. சரி, இவ்ள நேரம் வடக்கு மழை, தெற்க வெயில்னு பார்த்தோம். ஆனா ஏன் இப்படி? மாவட்டம் முழுக்க ஒரே சீரா பெய்யாம சில இடங்கள்ல மட்டும் மழை பெய்யறதுக்கு அறிவியல் காரணம் என்ன? வாங்க அதையும் பாத்தரலாம். பொதுவா பருவமழைனா எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரி மழை பெய்யும்னு தானே நாம நினைப்போம். ஆனா இந்த முறை மட்டும் ஏன் இந்த வித்தியாசம்? காரணம் ரொம்ப எளிமையானது தாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், வடகிழக்கு பருவக்காற்று. ஆமா, இப்போ பெய்யற மழைக்கு காரணம் இது மட்டும்தான். வங்கக்கடல்ல புயலோ இல்லனா ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியோ உருவாகல. அப்படி ஏதாவது ஒண்ணு உருவாகியிருந்தா மாநிலம் முழுக்க பெருமழை பெய்திருக்கும். ஆனா இப்போ காத்து மட்டுமே மழைய கொண்டு வரதால அது குறிப்பிட்ட பகுதிகள்ல மட்டும் கனமழையா பெய்யுது. சரி, இப்போ நம்ம கடைசியா இந்த முன்னறிவிப்புல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். வானிலை அறிக்கைகள்ல கனமழை, மிதமான மழைன்னு சொல்றத நாம கேக்குறோம். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கனமழைனா 4 to 9 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு அர்த்தம். மிதமான மழைங்கிறது 1 to 3 சென்டிமீட்டர். இந்த அளவுகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எச்சரிக்கையோட தீவிரத்தை நம்மால இன்னும் துல்லியமா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இந்த தேதிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 8. அது வரைக்கும் இந்த தீவிர மழை நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால அது வரைக்கும் நாம எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடவும் இருக்கிறது ரொம்ப அவசியம். சரி, இந்த மழையோடு எல்லாம் முடிஞ்சிடுமா, இல்ல இது தொடர்ந்து ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கா? இதுதான் இப்போ வானிலை ஆய்வாளர்கள் உற்று நோக்கிற மிக முக்கியமான கேள்வி. இதற்கான பதில் என்னங்கறத வரப்போற அறிவிப்புகள்ல தெரிஞ்சுக்குவோம்.